1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். வாயத்திறந்தா பொய்யா சொல்றீங்களாமே திராவிட சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம். தெரியல என்ன பொய் என்று தெரியல. இப்ப பெரியார் இதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா? பேசி இருக்கிறார். பிரம்ம புராணத்தில் பிரம்மாவை பற்றி இப்படி இருக்குது, பிரம்மாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அதை ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். திருமுருகன் காந்தி சொன்னாரே வாங்க விவாதிக்கலாம்னு அறிவிச்சிட்டாரு. 4 நாளா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்காரு. இதுவரைக்கும் அதை பற்றி பதில் இல்லையே. மெயின் தலை யாரோ அவங்கள வர சொல்லுங்கிறாரு. தலைவர்கள்லாம் யாரும் போன அவசியம். பெரியார் என்னென்னலாம் வந்து பேசியிருக்காரோ எல்லாமே பொது உடைமையாக்கிட்டா பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிறாரு. இதுக்கு யாராவது ஒருத்தர் பதில் கொடுக்கணுமே. நேரடியா யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்லுங்க, ஒரு போட்டோ ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல, அது வந்து எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் வந்து சொல்றாரு. அன்னைக்கு அவர் அந்த சட்டை தான் போட்டிருந்தாரா இல்ல வேற சட்டை போட்டிருந்தாரா? நமக்கு எப்படிங்க தெரியும்? எத்தனை முறை சீமான் வந்து தலைவரை சந்திச்சாரு? ஒரு நாள் ஒரு 10 நிமிடம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லை. வந்துடுறாரு, ஊருக்கு வர்றப்பதான் பார்த்துட்டோட புறப்பட்டுறாரு. அவ்வளவுதான். இல்ல இந்த கறி சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் உண்மையா? அவர் தூங்குறப்ப ஒரு கனவுல அதெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவருக்கு வந்து மனப்பிறழ்வு நோய் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள். வணக்கம். 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 ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இந்த நேரத்துல நீங்க பேச வேண்டிய ஒரு தருணமாவே இது பார்க்கப்படுகிறது. நீங்க பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கிறீங்க. நிறைய சோசியல் மீடியால உங்க சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐபிசி தமிழ் நேயர்கள் வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க பெரியார் விஷயத்துல, அதுவும் குறிப்பா சீமானை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி உலக தமிழர்கள் எல்லாரும் காத்திருக்காங்க. ஏன்னா நம்முடைய நேயர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. உலக தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த சீமான் குறித்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கேட்கிறேன். சீமானுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு வந்து எல்லாருக்குமே முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப அண்மை காலமா அவருடைய போக்குல சரியில்லை அப்படின்னு சொல்லி அண்மை காலமா நீங்க வந்து பல்வேறு பேட்டிகளை கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன அவர் மாறிட்டார் சீமான்? அண்மை காலமா இல்ல, மிக நீண்ட காலமாக ஏறக்குறைய 10-11 இருந்தே அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். 11-12 இருந்து ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரியான போக்கு மாற்றம் என்பது. அவர் எப்படி மாறிட்டார்னா, ஒரு இனவாதம், இன தூய்மை பேசுகிற ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்க தொடங்கினார். அவர் அதிலிருந்து தான் அந்த குழப்பங்கள்லாம், தமிழன் இல்லை தெலுங்குன்னு சொல்றது, கன்னடன்னு சொல்றது, அது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தாலும் என்றெல்லாம் சொல்லுவது. நான் அதை அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பேன். ஹிட்லர் வந்து 5 தலைமுறை ஜெர்மானிய பெற்றோர்களுக்கே பிறந்திருந்தா போதும், அவங்களாம் ஜெர்மானியர்கள், ஆரியர்கள் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டார். இவர் 100 தலைமுறைக்கு முன்னால் இருந்தாலும் ஒத்துக்க முடியாதுங்கிற, அவரை விட தீவிரமான ஒரு இன தூய்மைவாதியா மாறின பிறந்துதான் நமக்கும் அவருக்குமான கருத்து முரண்பாடுகள். ஆனா வந்து இன்னுமே அவர் பேசும்போது உங்களை பத்தியா இருக்கட்டும், அதே மாதிரி வீரமணி பத்தியா இருக்கட்டும், நான் அவங்களோட எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன், அவங்க மேலெல்லாம் எனக்கு மரியாதை இருக்கு, நான் அண்ணனா தான் பாக்குறேன். நேத்து கூட அவர் பேட்டியில வந்து கொளத்தூர் மணி நான் அண்ணனா தான் பாக்குறேன், இருந்தாலும் நம்ம வேற வழி இல்ல, பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுறேன் அப்படிங்கிறாரு. வாயத்திறந்தா பொய்யா சொல்றீங்களாமே திராவிட சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம். தெரியல என்ன பொய் என்பது தெரியல. இல்ல அவருக்கு வந்து பிறரை தன்போல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பொய்யரா தெரியுறாரான்னு தெரியல. அவர் தான் அளவு கடந்த பொய்களை பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆள். அப்படிதான் நாங்க பாக்குறோம் அவரை. இல்ல இப்ப பெரியார் குறித்து அவர் அடுக்கடுக்கா பல்வேறு விஷயங்கள் சொல்றார். அதாவது பெண்ணியம் பற்றியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து தமிழ் பத்தி அவர் என்ன பேசினார் அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கார். ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து நான் வலியுறுத்தி நான் இதை பத்தி பேசிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் மறுப்பு தெரிவிக்க முடியுதா? கொளத்தூர் மணியா இருக்கட்டும், வீரமணியா இருக்கட்டும், இவங்களால மறுப்பு தெரிவிக்க முடியுமா? ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சிட்டு திரும்ப திரும்ப ஆதாரம் கொடு ஆதாரம் கொடுன்னு கேட்கறாங்க அப்படிங்கிறாரு. இவர் இல்ல, இவருடைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல வந்துங்க எப்படின்னு தொடங்குது இதுன்னா, அவங்களுக்கு சேரன்மாதேவி குருகுலம் என்பது வரலாற்றில் வந்து பெரியாரின் வைக்கம் போராட்டத்துக்கு சமகாலத்தில் நடந்த ஒரு போராட்டம். அது காங்கிரஸ் கட்சியே நடத்திய ஒரு குருகுலத்தில், தேசிய உணர்வை வளர்ப்பதற்காக நடந்த குருகுலத்தில் பார்ப்பனமானவர்களும் பார்ப்பனாதமானவர்களும் தனித்தனியாக உட்கார்ந்து உணவளிக்கப்பட்டார் அப்படிங்கிற சிக்கல். அது அப்போது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் வரதாஜில் நாயுடு, பெரியார் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அந்த சமயம். அப்போ வந்து அடுத்த ஆண்டு தான் அவர் தலைவராகிறார். வைக்கம் போராட்டத்தின் போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார்.
20ல் முதல்ல தலைவரானார், 21ல் மீண்டும் தலைவராகிறார். அப்போ வந்து வாவேசு ஐயர் வச்ச என்ன விமர்சனம்னா, தமிழ்நாட்டில் இயங்குகிற குருகுலத்தை பற்றி ஆந்திர தேசத்தாராகிய வரதராஜன் நாயுடும் கன்னட தேசத்தாராகிய ராமசாமி நாயக்கரும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். காங்கிரஸ் பணத்திலிருந்து இயங்குது, காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபனமாக இயங்குகிறது. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவரை பற்றியும் பொதுச்செயலாளரை பற்றியும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தெலுங்கர், ஒருத்தர் கன்னடர் என்பதை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த பிரிவினைவாதத்தை பேசினார். அவர் தொடங்கி வச்சார். அதற்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. இவர் மாப்போசி வந்தார். மாப்போசிக்கு ஒரு அரசியல் இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் அவர் வந்து வேட்பாளராக, நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்பில் இவருக்கு இந்தியோ எல்லாம் தெரியாது என்ற காரணத்தால், அப்போது சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது. நரசிம்மராவ் பின்னால வந்து தலைமை அமைச்சராக வந்த நரசிம்மராவ் இங்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். உடனே அவர் சொன்னார், தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர் ஆரம்பிச்சார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி எஜெண்டா. அடுத்து ஆதித்தனர், அதற்கு அடுத்தது பெங்களூர் குணா, அதற்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார். இவங்க முன்னோர்கள்லாம் வச்ச குற்றச்சாட்டு தான் இத்தனையும். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவ்வப்போது பதிலளிக்கப்பட்டது. நூல்கள் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை திருப்பி அதே கேள்வியை, இதற்கு மேல அறிவு அதற்கு மேல் இவர்களுக்கு செல்ல முடியாததால் இன்னொருத்தம் பேசுனதுதான் பேச முடியுதே தவிர இவர்களாக யோசித்து பேசுவது எதுவுமே இல்லை. யோசித்து பேசுனது இந்த அவதூறு ஒன்று பெரியாரை சொன்னார். மகள்னு பார்க்காத, அம்மான்னு பார்க்காத, உனக்கு ஆசை வந்தால் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதுதான் இவர் புதிதாக கண்டுபிடித்தது. இது இவங்க யாரோ ஒருத்தர் சொல்லிதான். ஏன்னா இவர் பேசுனது பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அவங்க கட்சி சேர்ந்தவங்களும் சொல்றாங்க, அவரும் வந்து சொல்றாரு. ஆதாரம் நான் வந்து எங்க கொடுக்கணுமோ நாங்க கொடுக்குறேன். கோர்ட்ல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா, குளத்தூர் மணி போட்டிருக்காரா, திராவிடர் கழகத்தை போட்டிருக்காங்களா, நான் எங்க கொடுக்கணுமோ கொடுக்குறேங்கிறாரு. இவர் பேசுனது நீதிமன்றத்தில் நின்று பேசின பேச்சல் அது மக்கள் மன்றத்தில் பேசியப்பட்டது. அப்போ மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டது கேள்வி எழுப்புறோம். மக்கள் மன்றத்தில் தான் முன்வைக்கணுமே தவிர வழக்கு போடுங்க, வழக்கு போடாம இருந்தா என்ன செய்வார்? இதை திரும்பி திரும்ப பேசிட்டு இருப்பார் ஆதாரம் இல்லாமல். வழக்கு போடல, ஒருத்தன் பிடிச்சி 2 உதவுச்சு, எங்கடா சொன்னாருன்னு அடிச்சுட்டான். அப்ப சொல்ல மாட்டாரா? இங்கதான் சொன்னான்னு சொல்ல மாட்டாரா? எதை நீ மக்கள் மன்றத்தில் பொது வெளியில் பேசிய பின்னால் ஆதாரம் கேட்டா பொது வெளியில் வைப்பதற்கு பதிலாக வழக்கு வரட்டும் அங்க தர்றேன் என்று சொல்வதில் என்ன நியாயம்? அது வரைக்கும் இந்த போய்கிட்டே இருக்கும். இந்த அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ வந்து வழக்கு போட்டாச்சு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற ஒரு செய்தியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னா அமைதியா இருக்கணும் இல்ல, திருப்பி அதை பேசிட்டே இருக்க. அப்ப கேட்கிறோம், நீ பேசுறல்ல, பதில் சொல்லு. இல்லைன்னா வழக்கு வந்துருச்சு, வழக்கு மன்றத்தில் இருக்கிறான்னு அமைதியாரு. ஒரு பக்கம் நீங்கள் மட்டும் பேசலாம், நாங்கள் ஆதாரம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா இதை விட வடிகட்டின அயோக்கியத்தனம் வேற என்னவா இருக்க முடியும்? இப்ப பெரியார் இதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா? பேசியிருக்கிறாருன்னா, பிரம்ம புராணத்தில் பிரம்மாவை பற்றி இப்படி இருக்குது, பிரம்மாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி இது. அதை ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். அத வந்து நிறைய கூட்டங்கள்ல பெரியார் இப்போ அவர் இப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், இப்ப ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஒரு நேர்காணல் அவர் பார்த்துட்டு, பாத்தியா குளத்திருமணியே சொல்லிட்டாரு, அப்போ வந்து இவர் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை சொல்லி அவர் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாரு. சொல்வதற்கு ஒன்றுதான் இருக்கிறதுங்கிறது சொல்றேன் நான். அது என்ன ஆதாரம்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் தன்னுடைய இறுதி உரைக்கு 2 நாளைக்கு முன்னால 19ஆம் தேதி தான் கடைசியாக பேசினா, 24ஆம் தேதி இறந்து விட்டார். 17ஆம் தேதி கும்பகோணத்தில் பேசிய பேச்சுல சொல்றாரு, பிரம்மா என்று ஒவ்வொரு கடவுள்களை பற்றி சொல்றாரு. இவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம மதத்தை காப்பாத்திட்டு இருக்கணுமா? இந்த மதம் தான் உங்களை எளிமகனாக சொல்லுகிறது, சம உரிமையை உங்களுக்கு அளிக்க முடியாது, நீங்கள் வந்து அடிமை ஜாதிகள் என்று சொல்லுகிறது, அதுல பிரம்மாவையே எடுத்துக்கங்க என்று சொல்லி தன்னுடைய மகளோடு உறவுகளை துரத்துகிறான். அவ ஓடி வந்து மகேஸ்வரனிடம் போய் புகார் சொல்றா, ஐயோ எங்க அப்பாவே என்ன வந்து கெடுக்கணும்னு பாக்குறாரு என்று சொல்லுகிறார். உடனே அவரு கூப்பிட்டு, என்ன ரகலை பண்ணிட்டு இருக்கு? அப்படிதான் பெரியாருடைய மொழியில சொல்றாரு, பேச்சு மொழி. அது என்னால படித்து கூட காட்ட முடியும், இங்கதான் இருக்கு, ஆதாரம் போட வேண்டும் கூட. எடுத்து நான் சொல்றதா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதுல சொல்றதை மட்டும் அப்படியே படிச்சிடறேன். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மவ சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருக்கிறன்னு சொல்றதுக்கு இல்ல. அப்போ போய் கட்டி பிடிச்சான். அவன் என்னன்னா, அப்பாச்சே நீ வந்து என்ன பிடிக்கிறியே என்ன, அதெல்லாம் கிடையாது அப்படின்னா ஓடினாள். இவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன் பிரம்மாவை கூப்பிட்டான். என்னடா மகக்கிட்ட இப்படி ரகலை பண்றியன்னா, உனக்கு தெரியாதா, ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன? உடனே இவன் உத்தரவு போட்டான், போமா, அவன் தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறான், போ அவங்ககிட்டன்னு சொன்னான். உடனே அவனும் அவளும் பெண்டாட்டி புருஷனா இன்னைக்கும் இருக்கிறாங்க.
இப்படியாக ஒரு முறையில்லாத கதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல முறையில்லாத கதை இருக்குன்னு சொன்னதை மட்டும் விட்டுட்டு மீதிய வார்த்தையெல்லாம் மத்ததெல்லாம் சொல்றாரு. இவர் சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டாரு. இவர் வாயிலிருந்து வந்ததுதான். ஆனா ம். பிரம்மாவை பற்றி சொல்லப்பட்டது. ம். அது வந்து ஸ்ரீமத் பாகவத்துல அது இருக்கு. ம். ஸ்ரீமத் பாகவத்துல இதே மாதிரி தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட பேசுனதா இருக்கு. அதுலயும் கேட்கிறாங்க, தந்தை நீ பண்றது நியாயமா இருக்கா? இது வரைக்கும் யாரும் இதை நான் உலகத்திலேயே பண்ணாத நீ சரி, இவ்வளவு கல்பகாலத்தில் நாங்கள் பார்த்தது இல்லையே, ம். நீ ஆசை வந்தால் அடக்கிக் கொள்ள முடியாதா உன்னால்? இப்படி எல்லாம் செய்யலாமா என்று கூட கேட்கிறார். ம். அதையும் கூட நான் பிரம்ம புராணத்துல எதுல இருக்குன்னு கூட நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ம். ஸ்ரீமத் பாகவதம், மன்னிக்கணும், ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு 3வது தொகுதி 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். ம். தமிழ்ல இருக்கு. தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் முந்தைய கல்பங்களில் உங்களாலும் முயற்சி செய்யப்படவில்லை. ம். எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ம். இது வந்து பாகவத்தில் இருக்கு. இதையெல்லாம் எடுத்து சொல்லுகிற போது இதே பிரம்ம புராணத்தில் இருக்கு, பாகவத்தில் இருக்கு. இந்த கதைகளை பற்றி எடுத்து சொல்றாரு. ம்ஹும். கதைகளை பற்றி சொன்னதை இவர் சொன்னதாகவே சொல்லிடுறாங்க. அவர் திருச்சி சொல்லிட்டாரு. அப்போ பெரியார் சொன்னதாக அவர் திருச்சி சொல்லிட்டாரு. அதாவது திட்டமிட்டு திருச்சி இல்லைங்க. இதை படிச்சிருந்தா மேல இருக்கிறதும் பிரம்மாவானம் போனா மகேசன்கிட்ட போனாலும் சேர்த்தானே படிச்சிருக்கணும். இந்த கீழே 2 வரி மட்டுமா படிச்சிருப்பாரு. சரி, ஓகே. அது இப்ப இதுக்கான ஒரு ஆதாரத்தை வந்து நீங்க வந்து இப்போ கொடுத்திருக்கீங்க. சீமான் ஆமா. பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இல்லைங்க. மற்ற சொல்லுங்க. விஷயங்கள் இருக்குல்ல. மத்த இப்போ தமிழ் மீது பெரியார் சொன்ன விஷயமா இருக்கட்டும், பெண்கள் காட்டு மிராண்டி குறித்து அவர் வந்து பேசினதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்கள் குறித்து இருக்கு. வேற என்ன பேசினார்? இல்ல பெண்கள் குறித்து வேற என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. இல்ல, உறவு முறை குறித்து அவர் என்ன மாதிரி கருத்துக்களை பொது மேடைகள்ல பேசியிருக்கிறாரு? கற்பு பத்தி அவர் என்ன பேசியிருக்கிறாரு? அது அந்த கேள்வியெல்லாம் வைக்கவே இல்லையா அவங்க? ம். அது ஒண்ணும் வைக்கலையா கேள்வியில? அந்த கேள்வியெல்லாம் வைக்கல. காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, அதான் அந்த மாதிரி காட்டு மிராண்டி மொழின்னு அவர் பயன்படுத்துறாரு. இப்பேற்பட்டவரை எப்படி வந்து இந்த திராவிட சார்ந்திருக்கக்கூடியவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? திமுக ஏற்கனவே பெரியாரை எப்படி எல்லாம் விமர்சிச்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க? எனக்கு எதிரா எல்லாரும் செயல்படுறாங்க அப்படிங்கலாம் கேக்குறாரு. திமுக எப்பவுமே வந்து இந்த மாதிரி அப்பாவோட அம்மாவோட உறவு வச்சிடான்னு சொல்லவே இல்லையா? அவங்க எப்போதும் பேசல. இல்ல, இந்த தமிழ் சார்ந்து கேக்குறேன். அவரு என்ன சொல்றாரு? தமிழ் சார்ந்து என்ன காட்டு மிராண்டி பேசுறாருன்னு அப்படின்னு கேக்குறேன். சொல்லி பெரியார் காட்டு சொன்னத மிராண்டின்னு சொல்றேன். நம்ம ஏன் இதற்கான கொண்டாடுறோம்? 1000 முறை சொல்லியாச்சு. அது என்ன சொல்றோம்? அதாவது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க. வளர்ச்சி பெறாத மொழி என்பதற்கு ஒரு பொருள்ல சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவன் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றான்னா அது என்னன்னா, இப்போ அப்பா வந்து மகனுடைய தருதலை அப்படின்னு சொன்னா தருதலையாக இருக்கிறான் என்பதற்காக தருதலையா போயிடாது என்று சொல்லப்பட்டது. அதுபோல அந்த உரையினுடைய கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு சொல்றேன்னா, காதலையும் கடவுளையும் கழித்து விட்டால் உன் தமிழில் எதுவுமே இல்லை. வளர்ந்து வர அறிவியல் உலகத்தில் உன்னை காட்டு மிராண்டி மொழியாக வச்சிட்டீங்களே, அறிவியல் சொற்கள் எல்லாம் உருவாக்க வேண்டாமா? புலவர்கள் வந்து புராணத்துக்கு உரைதான் எழுதிட்டு இருப்பீங்களா? அறிவியல் சொற்களை உருவாக்க மாட்டீர்களா? அதை மக்களிடம் பரப்ப மாட்டீர்களா என்று சொல்லிவிட்டதோடு நிறுத்தவில்லை. யாராவது அப்படிப்பட்ட நூல் எழுதி கொடுத்தால் அதற்கு சன்மானமும் 1000 புத்தகங்கள் அச்சடித்தும் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மேல இருக்க ஒரு வரி மட்டும் சொல்லு, கடைசி வரி வரைக்கும் படிக்கணும்ல. ஒண்ணு ஒருத்தர் பேசினார்னா முழு சொற்களை கேட்காமல், இந்த புராண காலத்துல சொல்லுவாங்க, ஏதோ அஸ்வத்தாமா சதி குஞ்சரான்ட்டு ஒரு மகாபாரதத்துல ஒரு கதையை சொல்லுவோம். அந்த கதை மாதிரி இருக்கு. இப்ப ஒருத்தரை புரிந்து கொள்ள வேண்டுமானா முழுமையாக படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 2 வரியை எடுத்துக்கிட்டு சொல்றது, ஒரு வரியை எடுத்துட்டு சொல்றது, செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர். அதை விட்டு அடிப்பேன்னு சொல்றது மட்டும் ஒருத்தர் சொல்லி தப்பிக்கவும் பார்க்கலாம். செருப்பால விட்டுட்டு செருப்புன்னு சொன்னாக்க அதுக்கு வேற பொருள் இருக்கு. 2ஐயும் சேர்த்து சொல்றதுதான் பொருள் வரும். ஆனா இவங்க ஒரு சொல்லை மட்டும் சொன்னா அதுக்கு பொருள் கிடைக்காது. என்னண்டு எந்த சூழலில் யார் யாரிடம் எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, இதெல்லாம் சேர்த்துதான் பார்க்கணும். நான் வந்து தமிழை திட்டுகிறேன் என்றால் அது வளராத மொழி, ஆங்கிலம் வளர்ந்த மொழி என்றும் அந்த அளவுக்கு வளராத மொழி தமிழ் என்பது என் கருத்தாகும். அதை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதை தவிர அதை கேவலப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல, இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அவர் எதெல்லாம் வந்து பிரஸ் மீட்ல பொதுவெளியில வந்து பெரியார் குறித்து பேசுறாரோ அது எல்லாமே பாதி தான் படிச்சிருக்காரு, பாதி படிக்காம அவர் வந்து பொதுவெளியில வாங்க விவாதிக்கலாம், நேருக்கு நேர் விவாதிப்போம், வீரமணியை கூப்பிடுங்க, குளத்திருமணியை கூப்பிடுங்க, விவாதிக்க தயார், நானா அவங்களாம் சொல்றாரா? திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி சொன்னாரே வாங்க விவாதிக்கலாம்னு அறிவிச்சுட்டாரு. 4 நாளா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்காரு. இதுவரைக்கும் அதை பற்றி பதில் இல்லையே. யாரும் சொல்லாத போல இவர் கேட்டுட்டே இருக்காரு.
முதல்ல அவர் சொல்லிட்டார், வாங்க பேசுவோம்னு தான் இல்ல சொல்லியிருக்காரு. இவருக்கு இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம். இவங்கெல்லாம் திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேண்டாம். எனக்கு மெயின் பிக்சரை கூப்பிடுங்கிறாரு. மெயின் 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 பிக்சர் தலை யாருன்னா, யாரோ அவங்கள வர சொல்லுங்கிறாரு. இவர் அளவுக்கு பேசினா அடிப்படை தொண்டனே போதும் இவர்கிட்ட பேசுறது. தலைவர்கள்லாம் யாரும் போகணும் அவசியம் இல்லை. அவ்வளவு அறிவு குறைவான மனிதர் தான் இவரு. ம். இல்லைன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டார். ஒரு தலைவரை, சமூகம் ஏற்றுக்கொண்ட தலைவரை அப்போ முழுமையா புரிஞ்சு கொள்ளாமல் விமர்சனம் செய்வது அப்படிங்கிறதே என்னவா இருக்க முடியும்? அது கெட்ட எண்ணம் பின்னால் இருக்கும், அல்லது ஆணவம் பின்னால் இருக்கும். நான் பேசுறேன்டா, என்னடா பண்றீங்க பார்க்கலாம் என்பது போல இருக்கணும். அது காலம் அவருக்கு கற்பிக்கலாம், என்ன பண்ணுவாங்கன்றது கற்பிக்கலாம். மாறி வரக்கூடும். எவ்வளவு நாளைக்கு இதை கேட்டுட்டே இருப்பான் ஒருத்தன். வயோவர அறிவு குறைவான ஒருத்தர் தான், அவனும் பச்சை மட்டை எடுத்தான் அடிக்க செய்வான். இவர் யாரை பார்த்தாலும் பச்சை மட்டை எடுத்து அடிக்கிறாங்கிறாரு. இல்ல அப்படிதானே? பொதுவெளியில பெரியார் என்ன பேசியிருக்காருங்கிறத நம்ம வந்து பொது உடைமை ஆக்கிடணும். பெரியார் என்னென்னலாம் வந்து பேசியிருக்காரோ எல்லாமே பொது உடைமை ஆக்கிட்டா பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிறாரு. இதுக்கு யாராவது ஒருத்தர் பதில் கொடுக்கணுமே. நேரடியா யாருமே பதில் கொடுக்க ஏங்க, மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு சொல்லுங்க. நாட்டுடைமை இப்போ விடுதலை ராஜேந்திரனுடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கி அறிவிச்சாங்க. ம். அரசு அறிவிச்சிருச்சு, இவரும் ஒப்புதல் கொடுத்தாரு. சரி, நாட்டுடைமை ஆகிட்டா ஒருத்தனுடைய புத்தகத்தை கொடுக்கறதா நாட்டுடைமை ஆக்குறது? அதை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம், தடையில்லை என்பதுதான் நாட்டுடைமை இல்ல ஆக்குறது. அது நீங்க அரசுடைய போட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து கேஸ் போட்டு அது வந்து ஆமா நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. என்ன பிரச்சனைனா, ஆமா இப்போ நீங்க ஒரு பெரியார் பத்தி நீங்க ஒரு வெர்ஷன் வந்து எழுதிருக்கீங்க. அடுத்து இன்னொரு எடிஷன் வரும்போது அது சர்ச்சையாகும் பட்சத்துல அந்த எடிஷன்ல அடுத்த எடிஷன்ல அதை தூக்கி விட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து சீமான் மட்டும் சொல்ல, யார் யாரெல்லாம் வந்து வலதுசாரியா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு வேணா நல்ல உதாரணம் சொல்லலாம். அது எதுனா அவங்க புத்தி தான் எப்பவுமே வெளியே வரும். ம். ராமாயணத்தில் அப்படிப்பட்ட கதை வந்தது. ம். ராமன் எப்படி பிறந்தான் என்பதற்கான ஒரு கதை இருக்கிறது. கதை இருக்கிறது இல்ல, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ம். நாங்க எழுதுறதுல வால்மீகி எழுதியிருக்கிறார். வால்மீகி எழுத என்ன சொல்றாருன்னா, வயதான பின்னாலும் தனக்கான குழந்தையை உண்டாக்கவில்லை என்பதால் யாகம் செய்கிறார் தசரதன். யாகம் முடிந்த உடனே 3 ரிஷிகளிடம் தன் மனைவிமார்களை ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு அவங்களை கருவாக்கி கொடுக்க சொல்லி கேட்கிறார். கருவாக்கி கொடுத்தவுடன் அவங்களுக்கு வந்து தட்சிணை கொடுத்து அந்த மனைவிகளை அழைத்து செல்கிறாருன்னு ராமாயணத்தில் எழுதியிருக்கு. ம். அதுக்கப்புறம் என்ன எழுதுனா, பாயாசம் கொடுத்தாரு, 4 பிரிச்சு கொடுத்தாங்க, பாயாசம் குடிச்சாங்க, பாயசத்துல குழந்தை பிறந்ததுன்னா பெரியார் கேட்டார், மடையா, வாய் வழியாக சாப்பிட்டால் அது இறைப்பைக்கு போகுமா கருப்பைக்கு போகுமான்னு தெரியாத மடைமடை நான் சொல்லியிருக்கியே. அப்படி சொல்லி அவரு ராமாயணத்தில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்ததுல வந்து அதை இல்ல எடுத்துட்டாங்க. அவங்க ராமாயணத்துல அப்படி பண்ணிருக்காங்க, நம்மளும் அப்படி பண்ணணுமா? நாங்க யார் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க, எந்த இடத்துல இல்ல இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறது இத பத்தி சீமானா இருக்கட்டும், வலதுசாரி சிந்தனையாளர் இருக்கட்டும், பாஜகவினரா இருக்கட்டும், என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு எடிஷன்ல பெரியார் அவர்கள் கான்ட்ரோவர்சியா ஒரு விஷயத்த பேசியிருக்காருன்னா அடுத்த எடிஷன்ல அதை தூக்கி விட்டுறாங்க. இல்ல அது அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, தவறா எழுதப்பட்ட எடிஷன் எடுத்து காட்டுங்களேன். தப்பா ஒண்ணு படிச்சுட்டாங்கல்ல, ம். அந்த எடிஷன் எடுத்து காட்டுங்க. இப்படி இருக்க என்ன இதுக்கு பதில் சொல்ற, பின்னால மாத்திருக்கேடா அயோக்கிய பேலன்னு கேளுங்க, அப்ப சொல்லலாம். எதுலயுமே இல்ல அப்படின்ட்டு தான் நீங்க சொல்றீங்க. எதுவும் இல்லாதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எடிஷன்ல இருந்து மாற்றப்பட்டு விட்டது, திருத்தி விட்டார்கள், சொற்களை மாற்றி விட்டார்கள்னா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நீங்க பழைய எடிஷனோட காட்டு, அது திருத்தினதையும் காட்டுங்க. ஓகே, அதுக்கு ஏன் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. தயாரா இருக்கோங்க. சரி, ஓகே சார், நான் யாரும் புரிஞ்சுக்கிறேன். இப்போ பொது உடைமையாக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ விடுதலை அந்த நாளிதழ் எல்லாமே பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அது மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க. பெரியார் பத்தி மத்தவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து தெரிந்து கொள்வதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுல என்ன இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டுமே, யார் வேண்டாங்கிறாங்க? ம். நாங்க வெப்சைட்லயே போட்டிருக்கோமே பெரியாரது பூரா. எங்க வெப்சைட்ல நாங்க பெரியாரது பூரா ஏத்தி வச்சிருக்கோம். படிச்சு யார் வேண்டாங்கிறாங்க? படிக்கலாமே. அது ஒண்ணு. ஏங்க, பொது உடைமை ஆக்குனா அதான் சொல்றேன் நான். அரசு உடைமை ஆக்கி விட்டது, நாட்டுடைமை ஆக்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தன் கையிலையும் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வர முடியாது. நீ வெளியிடுவதை, அதை பார்த்து வெளியிடுவதை யாரும் தடுக்கிறது? தாராளம் வெளியிட்டுக்கோ, உன்னை யாரும் வேண்டாங்கிறாங்க. இப்போ விடுதலையில வந்ததை 37, 40, 45ஆக எல்லாத்தையும் கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க. 25 இருந்து 1940 வரை குடியரசு புத்தகங்கள்லாம் வந்துருச்சு, அதை போட்டாச்சு. இப்ப ராமகிருஷ்ணன் இன்னொரு முயற்சி செய்யறாரு. அதை வந்து குடியரசு அப்படியே காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி புத்தகமா கொண்டு வரதுக்கான முயற்சி இப்ப இருக்காரு. அநேகமா பெரியார் பிறந்த நாளில் கொண்டு வந்துருவாரு. இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க அதுல இருந்து எடுத்து சொல்லு, யார் வேண்டாங்கிறாங்க? உன்ன இருக்கிறதுல சொல்லாம நாட்டுடைமை ஆக்குன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வர்றதுல நாட்டுடைமை இல்லை. யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம், தடையில்லை என்று சொல்லுவதுதான் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அது பெரியார் நூலை நாட்டுடைமை ஆக்கின்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்போ என்ன, இப்போ இந்த புத்தக சந்தையில் ஏராளமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருந்தா எல்லா கடைகளிலும் 120 கடைகளில் பெரியார் புத்தகங்கள் விற்கப்பட்டன. அதிகம் விற்பனை செய்யப்பட்ட நூலாக அதுதான் இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த வயது வரம்பு சொல்றாங்க.
50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஆன்மீக நூல்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் அனைவரும் பெரியாரிய நூல்கள் தான் வாங்குறாங்க என்று 2-3 இதுக்கு முன்னாலேயும் சொன்னாங்க. புத்தகத்தில் பெரியார் நூல் தான் அதிகமாக வித்துதுன்ட்டு. அப்ப பெரியார் நூல்கள் எப்படி 120 இடத்துல வச்சு வித்துட்டு இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் புத்தகம் போட்டிருக்காங்கல்ல. யாருக்கு தடை இருந்தது? ஏன் போடுறதுக்கு என்ன இருந்தது? போட்டுட்டு தானே இருக்காங்க. இவர் ஏன் அதை சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்கிறேன் நான். நீங்க பேசின இன்னொரு விஷயம் வந்து கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. ஷோவும் குருமூர்த்தியும் வந்து நாம் தமிழர் கட்சியை உருவாக்குறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன ஆமா. ஆதாரம் இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கிறாரு. ஆமா இருக்குதுன்னு தான் நான் என்னங்க நான் அந்த அந்த இதுல பேட்டியில நான் படிச்சு தான் காட்டினே தவிர சும்மா வாயில சொல்லிட்டு போகலையே. ம். பேட்டியில் நான் வந்து படித்து காட்டினேன். என்னென்ன இருக்கு அதுலன்றதை படிச்சு காட்டினேன். இப்ப மீண்டும் வேணா உங்களுக்காக கூட ஒரு முறை படிச்சு ரொம்ப ஷார்ட்டா புரியுற மாதிரி. பாலசுப்பிரமணிய ஆதித்தன் என்ற ஒருவர், பாலசுப்ரமணிய ஆதித்தன் டி என்று ஒரு முகநூல் பதிவு, ஒரு முகநூல் பக்கம். அவர் வந்து யாருன்னா ஆதித்தனாருடைய தம்பி, அந்த சிவந்தி ஆதித்தனுடைய தம்பி, ஒன்று விட்ட அவருடைய பெரியப்பா பையன். அவர் ஒரு இடத்துக்கு அதெல்லாம் மற்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சீமான் வீட்டுக்கு போறா ஒரு 10-60 இருப்பாரு, இப்படி எல்லாம் ரவுடி மாதிரி அப்படின்லாம் இருக்கு. நீங்க உடனே ஷேர் பண்ணுங்க, நம்ம அது இன்சர்ட் பண்ணிடுவோம் இதுல வீடியோல. அதை நீங்க இந்த லிங்கை போட்டுருங்க, எல்லாரும் பண்ணட்டும், எல்லாத்துக்கும் கொடுங்க லிங்கை. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, லிங்க் அனுப்பி விடுறேன். நீங்க வேணா அதை எடுத்து உங்களுக்கு கூட போட்டுறேன், நீங்க அதை பார்த்து. அவர் வந்து கேட்கிறார், சிவந்தியா தூக்கம் வரவில்லை, இரவில் தூக்கம். அப்போது சீமான் யார் அப்படிலாம் பண்ணிட்டு சிவந்தி ஆதித்தன் அவரிடம் பேசினேன். காலை அவர்கள் வீட்டுக்கு வர சொன்னார்கள். காலை 7:30 மணிக்கு சென்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தேன் என்று சொல்லி சீமானுக்கும் தினத்தந்திக்கு தொடர்பு உண்டா? ஏன் ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அதற்கு காரணம் ஏதும் உண்டா என்று கேட்டேன். சோ எனது நண்பர் அவரு சிவந்தி ஆதித்தன் சொல்றாரு, குருமூர்த்தி தினத்தந்தி ஆடிட்டர், ஆலோசகர் இருவரும் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்து, தமிழில் ஈடுபாடுள்ள ஒரு பையன் சீமான் என்று நடிகராக இருக்கிறார், சினிமாவில் நடிப்பது அவருக்கு சரியாக வரவில்லை, அதனால் தமிழை வளர்க்க முயற்சி செய்கிறார், நாங்களும் உதவி செய்கிறோம். சோவும் குருமூர்த்தி சொல்றாங்க, தங்களது அப்பா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்டனர். எனது அப்பாவின் நாம் தமிழர் இயக்கம் பெயரை உபயோகித்து படித்துக் கொள்ளுங்கள், அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டேன். உடனே சீமான் வெளியில் இருந்தவரை வர சொன்னார்கள். பார்த்தேன், என் காலில் விழுந்து ஆசி வாங்கினார். ஒரு சில நாடார் சமுதாய விழாவில் அவனை பார்த்துள்ளேன். அவரின் வளர்ச்சிக்கு பணம் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்க ஆதித்தன் சோவும் இவரும் கேட்கிறாங்க, கொஞ்சம் செலவு பண்ணணும். எல்லாம் செய்தேன் என்றார் அண்ணன் சிவந்தி ஆதித்தன். அதுக்கு மேல இருக்கலாம் அப்புறம் வச்சு, இந்த பகுதி மட்டும் தான் நான் சொன்ன பகுதி. இவர் வந்து முகநூல்ல எழுதியிருக்காரு. 2010. இப்ப நீங்க இது சொல்லிட்டீங்க, இது தொடர்பா செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? மறுக்கிறாரு, சீமான் மறுக்கிறாரு. சோக்கும் குருமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? நான் வந்து போய் காலில் விழுந்தெல்லாம் போய் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அதான் எழுதியிருக்கிறதாங்க படிச்சேன். அவர் முகநூல்ல எழுதியிருக்கிறத படிச்சேன், நான் சொல்லல. அவங்க கேட்டாங்க, இதோ ஆதாரம். யார் எழுதுறா? அவருடைய தம்பி எழுதுறாரு. சிவந்தி ஆதித்தன் கேட்டு விட்டு அவருடைய தம்பி எழுதுறாரு. தம்பி எழுதியதுதான். 2011 நடந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நீ எப்படி கொடுத்தன்னு கேட்டேன். அப்போ வந்து அவங்க கேட்டாங்கன்னு சொல்றாரு. 2019 போடுறாரு. மீண்டும் 2023 இன்னொரு தடவை எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு வேறொருத்தர் கேள்வி கேட்டோன்னு திருப்பி அதே எடுத்து போட்டு எழுதுறாரு. இது வந்திருக்கு. இதை வந்து அவர் மறுத்தா பாலசுப்ரமணிய ஆதித்தனை கேட்கும், எப்படி நீ வந்து இப்படி எழுதியிருக்கேன்னு அவர் தான் கேட்கணும். நான் இருக்கிறத படிச்சு காட்டுறேன். நீ எதுவுமே இல்லாமையே பெரியார் சொன்னார்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றை படித்து காட்டி கேட்கிறோம். அவரும் ஒன்னும் ரகசியமாக வச்சிருக்கல. முகநூலில் பலரும் யாரும் பார்க்கத்தக்க வகையில தான் வச்சிருக்காரு. அதை வச்சு நாங்க சொல்லியிருக்கோம். அதான் உங்க சைட்ல எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. பெரியார் தொடர்பான விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கட்சி தொடர்பான விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. போட்டோ வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பு. சீமான் சந்திச்சாரா இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறாரு. எனக்கு தெரிய சந்தித்தார். ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம் அவர் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு 12 நிமிடம் ஆயிருக்கு. அவருடைய அறைக்குள் சென்று திரும்பி வருவதற்கு. எந்த ஊர்ல சந்திச்சாரு? அது அங்கயா இங்கயா? விசுவமுடா அங்கதான் சந்திச்சார். இங்க எங்க பார்த்தார்? அவருக்கு அப்பெல்லாம் யாருன்னே தெரியாது. அவருக்கு வந்து படப்பிடிப்புக்காக போனவர், நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. இளைஞரிடம் அந்த குழுவினரிடம் கேட்கிறாரு. கலை பண்பாட்டு துறை இருக்குது, அவங்க தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்திற்கான ஆலோசனை கேட்க தான் பல இயக்குநர்கள் அழைத்தார்கள். சி மகேந்திரன் போயிருந்தார், ராஜகிரண் போயிருந்தாரு, பாரதி ராஜா போயிருந்தாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டோம், கருத்து கேட்கிறாங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு போறாங்க, அந்த தலைவரை சந்திச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி தான் இவரும் கேட்கிறாரு. ஆனா அப்போ வந்து பரபரப்பா இருந்தனால இவர் சந்திப்பதற்கு 3 நாள் வாய்ப்பு கொடுக்க முடியல. அவரால் நேரத்தை ஒதுக்க முடியல. கடைசியா ஒரு நாள் கொடுக்குறாரு. சரி அந்த நிகழ்ச்சிக்கு போறதுல பார்த்துட்டு போயிடும், வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. வர்றாரு, பார்த்துட்டு வர்றாரு. ஓகே, அந்த போட்டோ தான் இந்த போட்டோவா? இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு நினைவு இருந்தா சொல்லுங்க. இப்ப ஒரு போட்டோ
ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல, அது வந்து எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் வந்து சொல்றாரு. அன்னைக்கு அவர் அந்த சட்டை தான் போட்டிருந்தாரா இல்ல வேற சட்டை போட்டிருந்தாரா? அது எப்படி நமக்கு எப்படிங்க தெரியும்? ம். அது ஈழத்துல விசுவமடுல பாக்குறாரு, தமிழீழத்தில் நடந்த சந்திப்பு, அது நமக்கு தெரியாது. சரி, ஓகே. நான் குயிக்கா ரொம்ப இன்னொரு 2 கேள்வி கேட்டுறேன். இப்போ அந்த துப்பாக்கி வச்சுட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல சீமானுக்கு. அதெல்லாம் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிற படம் வச்சிருக்கிற மட்டும்தான் மாதிரி. இருக்கு. இது வந்து எல்லாளன் என்ற படப்பிடிப்பு ஒண்ணு நடக்குது. ம். எல்லாளன் என்பது ஒரு தாக்குதல் குறித்த படம். ம். அது குறித்து தான் வந்து இவர் போறாரு. போய் அந்த ஆலோசனைகளை சொல்றதுக்காக இவரை கூப்பிடுறாங்க. பல இயக்குனரை கூப்பிடுறாரு, இவரையும் கூப்பிடுறாங்க. அப்போது அந்த படத்தில் அந்த படப்பிடிப்புக்கு பயன்படுத்த துப்பாக்கி வச்சுட்டு ஒரு காட்டுறாரு. அவ்வளவுதான். இவர் கையில வச்சு M16 ராக்கெட் லாஞ்சர் வச்சிருக்காரு. ம். அது வழியா குண்டும் வீசலாம், இதுவும் பண்ணலாம். அதுதான் ஓகே. வச்சிருக்காரு. எத்தனை ராக்கெட் லாஞ்சர், கிரனைட் லாஞ்சர். எத்தனை முறை சீமான் வந்து தலைவரை சந்திச்சார்? உங்களுக்கு ஒரு ஏதாவது முறை, நினைவு இருக்கா? அவ்வளவுதான். ஒரு நாள், ஒரு 10 நிமிடம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்ல. வந்துடுறாரு. ஊருக்கு வர்றப்பதான் பார்த்துட்டோன்னே புறப்பட்டுறாரு. அவ்வளவுதான். அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, காட்டுங்கன்னு கேட்கிறாரு, காட்டுறாங்க, பார்த்துட்டு வந்துடுறாரு. அவ்வளவு. இல்ல இந்த கறி சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா? அவர் தூங்குறப்ப ஒரு கனவுல அதெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தது. ஏன்னா சந்திச்சதே ஒரு தடவை தான்னா, கடற்கரையெல்லாம் நடந்திருக்கிறாங்க. ம். விசுவமடியிலிருந்து கடற்கரைக்கு 40 கிலோமீட்டர் போனா தான், 30 கிலோமீட்டர் போனா தான் கடற்கரை இருக்குது. ம். இவரை கூட்டிட்டு போய் கடற்கரையில போய் 2 பேரும் வாக்கிங் நடத்திட்டே பேசினாங்களாம். ம். எப்படி முடியும்? அவர் கடல் ஓரத்திலேயே இருந்தார். அவரு வல்வெட்டித்துறையில இருந்தா பக்கத்துல கடல் இருக்கு, போயிருக்கலாம். ஆனா அவர் வந்து விசுவமடியில தான் சந்திக்கிறாரு. அங்க எங்க கடல் இருந்தது? கரை ஓரத்துல எப்படி இவரோட பேசிட்டு நடந்தாரு? இவருக்காக ஒரு டூர் மாதிரி போயிருக்கணும். போய் வாங்க 2 பேரும் போய் அப்படி கடல்லாம் பார்த்துட்டு வரலாம். டூர் கூட்டி போயிருந்தா வேணா பார்த்துருக்கலாம். எப்படி அதாவது 2002 நார்வேவினுடைய முயற்சியில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டாங்க. ம். அதை வந்து ராஜபக்ஷே யூனிலேட்டரலா அதை ரத்து பண்ணிட்டார். அதை 2 பேரும் சேர்ந்து அதை ரத்து செய்யல. நாங்கள் போரை தொடங்குவோம்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச பின்னால அது போர் தொடங்கிடுச்சு. ஒரு வருடமா போர் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அது நடக்குது. அப்போ போய் கடற்கரையில் இவரோட பேசிட்டு நடக்க முடியுமா? உணவுன்னா வழக்கம், அவங்களுடைய வழக்கம் உண்டு. யார் வந்து போய் தங்கி இருந்தாலும் நான்லாம் சாப்பிட்டுருக்கேன். நானும் பல முறை அவரோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு 12 நாள் அங்க இருந்தேன் நான். அப்போது வந்து போரெல்லாம் இல்லை. அது இருந்தது, அமைதிப்படை இருந்தது. அங்க வேற இடத்துல சண்டை நடந்துட்டு, நாங்க இருந்து உள்காடுகளுக்குள்ள சந்திச்சோம். அப்ப நாங்க சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்ட நேரமா அவரோட அதிகமா பேச முடியும். ஓய்வாக இருக்கிறாரு, மிக உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கிற குறைவா இருக்கும். அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து தோழர்களுக்கு பதில் சொல்றது, சந்திப்பது, அதுக்கு எழுதி கொடுப்பது, அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. வயர்லெஸ் வந்து அதுக்கு பதில் சொல்வது, இதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. நம்ம போய் அதை இடைஞ்சல் சொல்ல முடியாது. வர்றப்ப சந்திக்கலாம். அப்போ வந்து வேணா சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மாதிரி உணவுகள்லாம் எங்களுக்கு கொடுக்கல. என்னன்னு தெரியல, நம்மள கோபத்துல கொடுக்கலையா என்னன்னு தெரியல எங்களுக்கு. மகனா பெரியாரிஸ்டா அப்படின்னு பாத்துருவோங்கிறாரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சீமானுக்கு? இவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் அப்படி வந்து பார்த்தா நான் வேணா சொல்லலாம். நான் அவரோடு மாத கணக்கில், என் கணக்கு பார்த்தா மொத்தம் வந்து ஒரு மாதம் அவரோட மேல அதிகமா இருந்திருக்கும். இங்க எங்கள் தோட்டத்தில் வந்து 23 நாள் தொடர்ந்து இருந்திருக்கிறார். பல முறை 1 வாரம் 10 நாள் இங்க வந்திருக்கிறார். சென்னையில் பல முறை அவர் இல்லத்தில் நான் சந்தித்து உரையாடி இருக்கிறோம். நாங்க ஈழத்துக்கு போன போதும் 12 நாட்கள் அவர் இடத்திலே தங்கியிருந்தோம். அங்கேயே தங்கியிருந்தேன். அப்ப நான் வந்து 10 நிமிடம் பார்த்தவர் கேட்கற உரிமை, அதை விட கூடுதல் உரிமை எங்களுக்கு எல்லாம் உண்டு. வாடா பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு தான் உரிமை உண்டு. தம்பி என்ன செஞ்சாரு சொல்லுங்க. தனி ஈழத்துக்காக படை நடத்தினாரா, இல்ல வந்து ஐநா மன்றத்தில் போய் வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரா, என்ன பண்ணாரு? தம்பின்னு சொல்றது இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்? ஈழத்தமிழன் பேசாம இருக்கனால இருக்குது. இல்லைன்னா அவன் வந்து இதை வந்து இப்பதான் கோபம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இதுக்கு அப்புறம் தான் தலைவர் ரொம்ப கேவலப்படுத்தி, அவங்க சொல்றது தலைவரை சாப்பாட்டு பிரியர் மாதிரி காட்டி வச்சிருக்கிறதும், ஒரு போராளியை கேவலப்படுத்தி விட்டாருன்னு தான் அவங்க கோபப்படுறாங்க. அவங்க இவ்வளவு பெரிய தலைவரை, உலகம் போற்றுகிற ஒரு தலைவரை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. ஏன்னா ஒரு உலகத்தில் பல விடுதலை போராட்டங்கள் நடந்திருக்கிறது. யாரிடம் வான்படை இருந்ததில்லை. எந்த விடுதலை போராட்டத்துக்காரனும் வான்படை வச்சிருக்கல. கடற்படை இருந்திருக்கும், உளவுப்படை, தற்கொடைப்படை இவனோட இருந்தது. அது ஜப்பான் 2ஆம் உலக போர் தான் சொல்லுவாங்க. அதுபோல வான்படையை வச்சிருந்த ஒரு பெரிய இயக்கம் நடத்திய, உலகம் வியக்கத்தக்க அளவில் பார்த்த ஒரு தலைவர். பிபிசியினுடைய தேர்வில் ஒரு ஆண்டுல மண்டேலாவையும் இவரையும் தான் குறிப்பிடத்தக்க தலைவர்களாகவும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்புறம் எப்படி அவரை போய் வந்து உணவு எப்ப பார்த்தாலும் சோறு உட்காந்து பின்னால் எழுதுறதுக்கு, போர் வீரர்களுக்கு சண்டை வேலை கிடையாது. இவர் என்ன சாப்பிட்றாரு, வர கணக்கு எடுத்து கொண்டு போய் சட்னியை 3 முறை தொட்டார், இது 13 முறை தொட்டார்லாம் எழுதி கொண்டு கொடுத்தாங்களாம். அப்படிலாம் சொல்ற. இது எவ்வளவு, ஒருவேளை இவருக்கு வந்து மனப்பிறழ்வு நோய் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.
கற்பனையாகவே ஒரு illusion அப்படி தெரியுதா நமக்கு சரி, தெரியல. ஓகே. நீங்க அட்வைஸா சீமானுக்கு சொல்றாருந்தா என்ன சொல்லுவீங்க? அவர் இனிமேல் கேட்டுக்கிறாருன்னு பார்ப்போம். வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்றேன் நான். அவ்வளவுதான் சொல்றேன். முடிந்தவரை உண்மை பேச பழகிக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திலேயாவது உண்மையான செய்திகளை மட்டும் பேசுங்கள். அங்க எல்லோரையும் முட்டாளாக்க, குறிப்பாக உங்களை நம்பி அவருக்கு பின்னால ஒரு இயக்கத்தில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மீது, மக்களின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்கள் இவரை நம்பி இவருக்கு பின்னால் போய் நாசமாகி கொண்டிருக்கிறார். உங்களை நம்பி வந்த இளைஞரிடமாவது உண்மையாக இருங்கள். எங்கள்கிட்ட எத்தனை வேணாலும் போய் பேசுங்க. உங்களை நம்பி வந்த இளைஞரிடம் போய் பேசாதீர்கள். உண்மையை பேசுங்கள், கொள்கைகளை பேசுங்கள், அதற்கு அவர்களை தயார் செய்யுங்கள். அதான் என்னுடைய அறிவுரை. எல்லா இளைஞர்களும் பார்க்கட்டும். உலகத் தமிழர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. முடிஞ்சா சீமானு இதை பார்ப்பாரா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். வணக்கம். 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.